யூசேஜ் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ் இதுதான் பார்க்க போகிறோம். இதை நம்ம தினசரி உபயோகிக்கிறோம். அதுக்கான தமிழ் இல்லை இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இதை கற்றுக்கிறது தான் இந்த வீடியோவில். இதில் மொத்தம் 20 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 20 சென்டென்ஸை நீங்கள் நோட்டில் காலம் மாதிரி பிரித்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தின்னு எழுதுனா கண்டிப்பாக 5 நாளில் 100 சென்டென்ஸ் ஆர் வேர்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது ஈஸியாக படித்து முடிக்கலாம். 5 நாளில் 100 சென்டென்ஸ், அது தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ மூணுமே நம்ம கண்டிப்பாக படிச்சிட முடியும். பார்க்கலாம். போலோ பேசு, போலோனா பேசு, அதுக்கான இங்கிலீஷ் ஸ்பீக்கர். போலோ எதையாவது பேசு அப்படின்னு சொல்றோம், அது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? போலோ, இங்கிலீஷ்ல ஸ்பீக்கர், தமிழ்ல பேசு. அடுத்து மைபி, நான் கூட, எனக்கு கூட, நானும் தான், அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது மீ டூ. நம்ம ஹேஷ்டேக்ல நிறைய பார்த்துருக்கோம் இப்போ சோஷியல் மீடியால. மீ டூ அந்த வார்த்தைக்கான இங்கிலீஷ் எப்படி சொல்லணும், ஹிந்தி எப்படி சொல்லணும்? மைபி. இதை ஸ்போக்கன்ல ஸ்லாங்ல மேபி அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எழுதும்போது மைபி எழுதணும். இதை சொல்லும் போது ஸ்போக்கன்ல நமக்கு மேபி அப்படிதான் கேட்கணும். மேபி ஜாராகும் அப்படின்னு சொல்லுவோம். லக்பக் அப்படின்னா கிட்டத்தட்ட. ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட நீ என்ன ரீச் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது லக்பக், கிட்டத்தட்ட. அந்த கிட்டத்தட்டன்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல அல்மோஸ்ட், அந்த அல்மோஸ்ட்ன்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு லக்பக், ஹிந்தியில லக்பக். நெக்ஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லும்போது ஓகே, ஆல் ரைட், அதெல்லாம் நம்ம சொல்றோம். தமிழ் இதுக்கு எப்படி சொல்றோம்னு கூட தெரியல, எல்லாரும் இப்படிதான் சொல்றோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்றது டீக் ஹை. டீக், இந்த ஹை கூட டீக் ஹை அந்த மாதிரி சொல்றது. டீக் ஹை, அந்த ஹை ஏ மாதிரி தான் கேட்கும். டீக் ஹை. அடுத்தது பகுத் அச்சா, வெரி குட், அது அல்ல டூ குட், அந்த மாதிரி ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கு. பகுத் அச்சா, வெரி குட் அப்படின்னு சொல்லுவோம். டூ குட், நைஸ், இந்த மாதிரி எந்த வார்த்தை வேணாலும் நம்ம அதுக்கு சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, இதான் இருக்கு அர்த்தம். இங்கிலீஷ்ல டூ குட், ஹிந்தியில பகுத் அச்சா. அடுத்தது சூப்பர், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றோம், அதான் சூப்பர். அதுக்கான ஹிந்தி வார்த்தை ஷான்தார். நெக்ஸ்ட் அத்புத், ரொம்ப அற்புதமா இருக்கு, அதுக்கு ஹிந்தி வார்த்தை அத்புத். அப்ப அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? அமேசிங். நிறைய இடத்துக்கள்ல இட்ஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லுவோம், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னும். இந்த இட்ஸ் அமேசிங், இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் தமிழ்ல பாத்தீங்கன்னா செம்ம, சிறப்பு இந்த மாதிரி சொல்றதுதான். அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்ன? அற்புதம் அப்படின்றதுக்கு அற்புதமா இருக்கு, அமக்கலமா இருக்கு அப்படின்னு சொன்னா அத்புத். நெக்ஸ்ட் பஹுத் படியா அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக், பஹுத் படியா. அது உணவுப் பொருளா இருந்தாலும் சாப்பிட்டு பார்க்கும்போது இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பஹுத் படியா அப்படின்னா எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. அடுத்து ஹால்ஹிமே, இப்பதான் ரீசெண்டா, அண்மையில், தமிழ்ல இப்பதான் ரீசெண்டா இந்த படம் தான் வந்தது அப்படின்னு சொல்றோம். ரீசென்ட்லி, அந்த ரீசென்ட்லி இப்பதான் அண்மையில் அந்த வார்த்தைக்கு ஹால்ஹிமே. ஹால்ஹிமே, ஹால்ஹிமே, ஹால்ஹிமே. நெக்ஸ்ட் சீக்கிரமா செய்ய, ஜல்தி கரோ. இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜல்தி கரோ, சீக்கிரமா செய்ய, டூ ஃபாஸ்ட். बोलो, माइबी, लगभग, ठीक है, बहुत अच्छा, शानदार, अद्भुत, बहुत बढ़िया, हाल ही में, जल्दी करो. स्पीक अप, பேசு. மீ டூ, நான் கூட, எனக்கும் தான், நானும் தான். ஆல்மோஸ்ட், கிட்டத்தட்ட. ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், டூ குட், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர்ப், எக்ஸலண்ட், அமேசிங், ஃபேண்டாஸ்டிக் இதுக்கெல்லாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ரீசென்ட்லி, அண்மையில், சமீபத்துல. டூ ஃபாஸ்ட், சீக்கிரம் செய். போலோ, மேபி, லக்பக், ठीक है, बहुत अच्छा, शानदार, अद्भुत, बहुत बढ़िया, हाल ही में, जल्दी करो. இது இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போலோனா ஸ்பீக்கர், மேபி, மீ டூ, லக்பக், ஆல்மோஸ்ட், ठीक है, ओके, ऑल राइट, बहुत अच्छा, टू गुड, शानदार, सुपर, अद्भुत, अमेजिंग, बहुत बढ़िया, फैंटास्टिक, हाल ही में, रिसेंटली, जल्दी करो, डू फास्ट. नेक्स्ट खाना खाओ, சாப்பாடு சாப்பிடு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ஓ சஃபிக்ஸ் சேர்த்து ரூட் வெர்ப் கூட ஓ சஃபிக்ஸ் சேர்த்ததா இருக்கும். ருக், ருக்கோ, கர், கரோ, ரக்கோ, உட்டோ, காவோ, இது எல்லாமே ரூட் வெர்ப் பாத்தீங்கன்னா கா, உட், ரக், கர், பூச் இந்த மாதிரி இருக்கும். ஓ சேர்த்தா ஈக்குவலன்ஸ் கிட்ட சொல்றது. இதே ஏ சேர்த்தீங்கன்னா எல்டர்ஸ் கிட்ட சொல்றது வித் ரெஸ்பெக்ட்ல. கானா காயே, இன்னும் ரெஸ்பெக்டா கானா காயேகா இந்த மாதிரி. फोन उठाओ, फोन उठाइए, फोन उठाइएगा,
ஃபோன் உட்டாவுனா ஃபோன் எடு, உட்டாயே அப்படின்னா ஃபோன் எடுங்க. இன்னொரு ரெஸ்பெக்டா அப்படின்னு சொன்னோம்னா ஃபோன் உட்டாயேகா அந்த மாதிரி சொல்றது. இப்போ பார்க்கலாம். கானா காவோ சாப்பாடு சாப்பிடு. இதை ஈட் ஃபுட், இது நமக்கு தெரியும். இதை ஹேவ் ஃபுட்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேவ் ஃபுட் இல்லை ஈட் ஃபுட் ரெண்டும் ஒன்று தான். ஃபோன் உட்டாவோ ஃபோனை எடு. பிக்அப் த ஃபோன், ஃபோன் உட்டாவோ ஃபோன் வந்து நமக்கு நார்மலாக இங்கிலீஷ் வேர்டு தான். பிக்அப் த ஃபோன் ஃபோனை எடு, ஃபோன் உட்டாவோ. நெக்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோ. கீப் இன் மைண்ட், கீப் இன் மைண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோ. யாத் ரக்கோ, யாத் ரக்கணும்னா டு ரிமெம்பர். இதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னும் போது நினைவில் நிறுத்து அப்படின்னா யாத் ரக்கோ ஞாபகத்தில் வச்சுக்கோ. கீப் இன் மைண்ட். ரஹ்னே தோ, ரஹ்னே தோ இல்லை ஜானே தோ ரெண்டும் ஒன்று தான். அதாவது ரஹ்னே தானே இருக்கட்டும் விடு, லெட் இட் பி. ஜானே தோ போட்டு விடு, இல்லை விட்டுரு, லீவ் இட். லெட் இட் கோ, லெட் இட் பி, லீவ் இட் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விட்டுரு, இருக்கட்டும் விடு, போட்டோ விடு அந்த மாதிரி சொல்றதுக்கான வார்த்தை ரஹ்னே தோ ஆர் ஜானே தோ. எது சொன்னாலுமே இந்த இடத்துல லீவ் இட், லெட் இட் கோ, லெட் இட் பி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷுரு கரோ ஆரம்பி, படிக்க ஆரம்பி. ஷுரு கரோ ஸ்டார்ட் அப் ஆர் ஸ்டார்ட், பிகின் எந்த வார்த்தை வேணாலும் நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பி, துவங்கு. ஷுரு கரோ ஸ்டார்ட் அப் ஆர் பிகின். மத் பூச்சோ கேட்காத, அதை பத்தி நீ கேட்காத, நான் அப்செட்டா இருக்கேன் அதை பத்தி கேட்காத, கேட்காத. மத் பூச்சோ, பூச்சோன்னா கேளு, மத் பூச்சோன்னா கேட்காத. அப்ப பூச்சோன்றதுக்கு ஆஸ்க் கேளு, கேட்காத டோன்ட் ஆஸ்க். மத் பூச்சோ டோன்ட் ஆஸ்க். வாபஸ் ஆவோ திரும்பி வா, கம் பேக். வாபஸ் ஆவோ கம் பேக், திரும்ப வா, கம் பேக் அப்படின்ற அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு திரும்பி வா. அடுத்து சாஃப் கரோ சுத்தம் பண்ணு, கிளீன் அப் சுத்தம் பண்ணு. சாஃப் கர்னானா டு கிளீன், சுத்தம் செய்வது தமிழ்ல. சாஃப் கரோ கிளீன் அப் சுத்தம் பண்ணு. தோடா ருக்கோ, தோடா ருக்கோ கொஞ்சம் நில்லு, ஹோல்ட் ஆன் இல்ல வெயிட் அ பிட். சோனே ஜாவோ தூங்க போ, சோனே ஜாவோ கோ டு பெட், சோனே ஜாவோ. நெக்ஸ்ட் கானா காவோ சாப்பாடு சாப்பிடு. ஹேவ் ஃபுட். ஃபோன் உட்டாவோ பிக்அப் த ஃபோன். யாத் ரக்கோ நினைவில் வச்சுக்கோ, ஞாபகத்தில் வச்சுக்கோ. கீப் இன் மைண்ட். रहने दो और जाने दो, लीव इट. शुरू करो स्टार्ट अप और स्टार्ट और बिगिन. आरंभी तुवंग. मत पूछो கேட்காத डोंट आस्क. मत पूछो डोंट आस्क. वापस आओ திரும்பி வா, கம் பேக். वापस आओ. साफ करो क्लीन इट और क्लीन अप. थोड़ा रुको होल्ड ऑन. थोड़ा रुको கொஞ்சம் நில்லு. सोने जाओ தூங்க போ, go to bed. अगेन खाना खाओ, फोन उठाओ, याद रखो, रहने दो और जाने दो, शुरू करो, मत पूछो, वापस आओ, साफ करो, थोड़ा रुको, सोने जाओ. खाना खाओ ना சாப்பிடு, eat food. फोन उठाओ pick up the phone, फोन எடு. याद रखो ஞாபகத்துல வச்சுக்க. keep in mind, रहने दो இருக்கட்டும் விடு, போட்டும் விடு. let it be, let it go or leave it. नेक्स्ट शुरू करो आरंभी स्टार्ट अप. बिगिन मत पूछो डोंट आस्क கேட்காத. वापस आओ திரும்பி வா, கம் பேக். साफ करो क्लीन इट சுத்தம் பண்ணு, क्लीन अप. थोड़ा रुको होल्ड ऑन. नेक्स्ट सोने जाओ தூங்க போ, go to bed. கண்டிப்பா இந்த 20 சென்டென்ஸ் நம்ம தினசரி வாழ்க்கையில யூஸ் பண்றது தான். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை लीव பண்ணுங்க. धन्यवाद.